உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, ஒரு முக்கியமான தலைப்பை எடுத்து, ஒரு பக்கம் புதிய தமிழ் வருஷப்பிறப்பு பிறக்குது. புதிய தமிழ் வருடம், தமிழ் வருஷப்பிறப்பு பிறக்கு. புதிய வருஷப்பிறப்பு பிறக்கும் போது அன்னைக்கு தான் பஞ்சாங்க படலம்னு ஒன்று படிப்பாங்க. அப்போ அந்த புதிய பஞ்சாங்கத்தில் என்னெல்லாம் கிரக அமைப்புகள் இருக்கு, அந்த கிரகத்துடைய சாரங்கள் என்னென்ன இருக்கு, எந்தெந்த மாதம் எந்தெந்த கிரகம் உச்சமடையுது, வக்ரம் அடையுது, வக்ர நிவர்த்தி அடையுது, அஸ்தங்கம் அடையுது, எந்த பக்கம் கிழக்கு திசையில் உதிக்குதா, மேற்கு திசையில் அஸ்தங்கமாகுதா, இது எல்லாவற்றையும் தீர்மானிக்கக்கூடியது தமிழ் புத்தாண்டு தான். அதே போல இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து ஒரு 10 நாள் தள்ளி மிகப்பெரிய மாற்றம், குரு பெயர்ச்சி நடக்குது. இப்போ அதுலேருந்து ஒரு மாதம் தள்ளி சனியுடைய வக்ரம் ஆரம்பிக்குது. அப்போ இந்த 3 பெயர்ச்சிகளையும் உள்ளடக்கி, குறிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டு மற்றும் குரு பெயர்ச்சி, இந்த இரண்டும் சேர்த்து தமிழ் புத்தாண்டு ராசிக்கும் தனியாக நம்ம ராசி பலன்கள் சொல்லியிருக்கிறோம், குரு பெயர்ச்சிக்கும் நம்ம தனியாக ராசி பலன் சொல்லியிருக்கிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் 12 வீடியோ தனியாக போட்டிருக்கிறோம். இது இல்லாமல் இந்த தமிழ் புத்தாண்டாலும் அந்த கிரக அமைப்புகள், கிரக மாற்றங்கள் மற்றும் இந்த வருஷம் முழுவதும் நாம சொல்லக்கூடியது 2025 மே மாதம் வரையிலும் பொருந்தும். அப்போ இந்த ஒரு வருட தமிழ் புத்தாண்டு, ஒரு வருட குரு பெயர், இந்த இரண்டையும் சேர்த்தால் அடுத்த ஒரு வருட காலம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவின் நோக்கம். அப்போ இது ஷார்ட் பீரியட் இல்லைங்க, ஒரு லாங் பீரியட். அடுத்த ஒரு வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா, கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பார்க்கணும். தமிழ் வருஷ பிறப்பை பொறுத்தவரையிலே மிக சிறப்பான முறையில் கிரக மாற்றங்கள் எல்லாம் அற்புதமா அமைஞ்சிருக்கு. காலபுருஷனுக்கு 2வது வீட்டிலே இருக்கக்கூடிய குரு பகவான், அதுவும் சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான், அற்புதமான யோகம். நல்ல பொருளாதார வளர்ச்சி இருக்கும். நாட்டில் பொறுத்தவரையிலும் உலகத்திற்கே கூட நல்ல பொருளாதார வளர்ச்சிகள் இருக்கும், பண கஷ்டங்கள் இருக்காது. இப்போ நிறைய மேலை நாடுகளில் பார்ப்போமே, ஆனால் பண கஷ்டங்கள் இருக்கு, பொருளாதார மாற்றங்கள் இருக்கு, அதனால பொருளாதார இழப்புகள் இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கின்ற பொழுது அங்கே என்ன நடக்குதுன்னா, பொருளாதாரத்தில் நிறைய மாற்றங்கள் அங்கே ஏற்படுகிறது. வேலை இழப்புகள், வருமான இழப்புகள், இதெல்லாம் அங்கே ஏற்படுது. அப்போ இதனால வரக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் எப்படி உங்களுக்கு அமைய போகுது? குரு பகவான் சுக்கிரனுடைய வீட்டில், அதுவும் காலபுருஷனுக்கு 2வது வீட்டில் அமைந்திருக்கிறார். உலக பொருளாதாரம் சிறப்பானதாக இருக்கும். அதே போல தங்கத்தின் விலை பல மடங்கு உயரும். எனக்கு தெரிஞ்சு 2025க்குள்ள 10,000 ரூபாயை கூட தங்கத்தின் விலை தொடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா குரு வீட்டில் நிற்கக்கூடிய, சுக்கிரன் வீட்டில் நிற்கக்கூடிய குரு பகவான், குரு சுக்கிரன் அங்க காம்பினேஷன் ஏற்படுது. அப்போ தங்கத்தின் விலை அடுத்த ஒரு வருட காலத்திலே 10,000 ரூபாயை தொடுவதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு. அதே போல கச்சா எண்ணெய் ஆகட்டும், அல்லது அந்நிய செலாவணி, உலகத்தின் ஏற்றுமதி இறக்குமதி, ஷேர் மார்க்கெட், இவை எல்லாமே சிறப்பான முறையில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் அடுத்த ஒரு வருஷம் அமைய போகுது. அப்போ சாதாரண விவசாயிகளாக நீங்கள் இருக்கிறீங்க, ஒரு விவசாயம் பண்ணுறீங்க, அல்லது ஒரு சிறு தொழில் பண்ணுறீங்க, ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறீங்க, சிறு தொழில் பண்ணக்கூடியவங்க, குறு தொழில் பண்ணக்கூடியவங்க, சின்ன சின்ன ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், சுய தொழில் செய்யக்கூடியவர்கள், அப்போ இவங்க எல்லாருக்குமே கூட அடுத்த ஒரு வருட காலம் தமிழ் வருஷ பிறப்பு மற்றும் இந்த குரு பெயர்ச்சி, இவை இரண்டும் சேர்த்து பார்ப்போமேயானால் இவை இரண்டுமே வருமானத்திற்கு குறைவிருக்காது. நல்ல முறையில், சிறப்பான முறையில் வருமானங்கள் சிறப்பானதாக இருக்கும். அதே சமயம் வரவு சிறப்பா இருக்கும்னு சொல்றோம். செலவீனங்கள் எப்படி இருக்கும்னாக்கா, செலவீனங்கள் இன்னைக்கு இருக்கிற மாதிரி 2 மடங்குல 3 மடங்கு உயர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சனி பகவான் ஆட்சி பெற்று காலபுருஷனுக்கு 11வது வீட்டிலே அவர் அமைந்திருக்கிறார். அப்போ உலக பொருளாதாரங்கள் அடுத்த ஒரு வருஷம் வளர்ச்சி அடைய போகுது. அதே சமயம் செலவுன்னு பாத்தீங்கன்னாக்கா 2 மடங்கு அதிகரிக்கும். அப்போ ஒரு பக்கம் பொருளாதார வளர்ச்சி, குடும்ப வளர்ச்சி, சேமிப்புலாம் கூடும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா செலவீனங்கள் அதிகரிக்கும். அப்போ செலவீனங்கள் அதிகரிக்கும் போது கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு எனதருமை நேயர்களே. அப்ப கடன் சுமைகள் அதிகரிக்கும், வட்டி விகிதங்கள் அதிகரிக்கும். அப்ப இந்த மாதிரி நம்ம ஒரு ராசிக்கும் தனித்தனியா வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும், பொருளாதாரம் எப்படி இருக்கும், தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும், ஒரு ராசிக்கும் தனித்தனியா இப்ப நாம் பொதுவா பார்க்கிறோம்.
முதல் 7 நிமிடங்கள் பொதுவான பலன்கள். அப்போ கடைசியாக சொல்லக்கூடிய 5 நிமிட பலன்கள் ஒரு ராசிக்கும் அது எப்படி அமைய போகிறது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அப்போ குறிப்பா வருமானங்கள், உத்தியோகங்கள் பல மடங்கு கூடும். அரசியல் மாற்றங்கள் எதுவும் நிகழாது. ஆனால் குறிப்பிட்ட அரசியல் தலைவர்களின் உயிருக்கு ஆபத்து உள்ளது. குறிப்பிட்ட அரசியல் தலைவர்களின் ஆயுள் பங்கங்களுக்கு வாய்ப்பு உள்ளது. அது மிகப்பெரிய மாற்றத்தை, அது மிகப்பெரிய ஒரு ஏக்கத்தை, தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உலக அளவில் நடக்கக்கூடிய அந்த போர் பதற்றங்கள் எல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ரஷ்யா போராகட்டும், அல்லது இஸ்ரேல் போராகட்டும், உக்ரைன், இந்த போர் பதற்றங்கள் எல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. குறிப்பா நம்முடைய இந்திய நாட்டின் பெருமை இன்னும் வளர்ச்சி அடையும். உலக நாடுகளில் நம்முடைய பாரத தேசத்தின் முன்னேற்றம் அதிக முக்கிய பங்கு வகிக்கும். இனிமே அடுத்து பார்க்கக்கூடிய செய்திகள் எல்லாம் உங்க குறிப்பிட்ட ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாருங்கள். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களே, அடுத்த 1 வருட காலம் ரொம்ப முக்கியமான காலம். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நிலையான கிரக அமைப்புகள். நான் சொல்லக்கூடிய 4 கிரகமும் அடுத்த 1 வருஷம் மாறப்போறதில்ல. 5ல் சனி பகவான், எச்சரிக்கை தேவை. 6லே ராகு, சிறப்பு. 8லே குரு, எச்சரிக்கை தேவை. 12ல் கேது, எச்சரிக்கை தேவை. அப்போ துலாம் ராசி அன்பர்களே, 6ல் இருக்கக்கூடிய ராகுவால் மட்டுமே உங்களுக்கு நன்மை. அப்போ அடுத்த 1 வருஷத்து 2024 மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 2025 ஏப்ரல் 31ஆம் தேதி வரையிலும் 1 வருஷத்துக்கு நாம் பலனை பார்க்குறோம். அப்போ துலாம் ராசி அன்பர்களே, ராகுவால் மட்டும் உங்களுக்கு நன்மை. குறிப்பாக தொழில் செய்கிற இடங்களில், வேலை செய்யக்கூடிய இடங்களில் அதிக அக்கறை, அதிக கவனம் தேவை. ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, ஒரு ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், எனிஒன், ஏதோ ஒரு பிஸ்னஸ், ஏதோ ஒரு தொழில் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். சிறு தொழிலோ பெரிய தொழிலோ ஏதோ ஒன்று பண்ணுறீங்க. இந்த மே மாதம் வரலாம் டாப்பாக இருந்திருக்கும். மே 15 தேதிக்கு மேலே அப்படியே டல்லாகிற மாதிரி தோணும். என்ன சாமி அப்படியே கட்டி போட்ட மாதிரி இருக்குது சாமி, வியாபாரமே குறைஞ்சி போச்சுங்க சாமி, எப்படி வியாபாரம் குறைஞ்சதுன்னே தெரியலையே, எப்படி அதே கடை தான் இருக்குது, அதே நபர்கள் தான் இருக்காங்க, கிளைண்ட்ஸ் இருக்காங்க, ஆனால் பார்ப்பீர்களே ஆனால் சாமி வியாபாரம் குறைஞ்சி போச்சு, சுத்தமாக வியாபாரம் இல்லைங்க சாமி, என்ன பண்ணுறதுனே தெரியல, ஏதோ நடக்குது. அப்போது துலாம் ராசி அன்பர்களே, 5ல் சனி, 8ல் குரு, இவை 2ம் நீங்கள் சுமாருன்னு சொல்லுது. இப்போ நீங்கள் எதுவும் செய்ய வேணாம், ஒன்றும் பண்ண வேணாம். நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், கம்முன்னு உட்காந்தா போகிறோம். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, எதிரிகள் அதிகரிக்கக்கூடிய காலம், மறைமுகமான எதிரிகள் அதிகரிக்கக்கூடிய காலம். நேற்று வரை நீங்கள் சும்மா இருந்திருப்பீங்க, உங்களை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் ஏதோ வளர்ச்சி அடைய போகிறீங்க, ஏதோ ஒரு முயற்சி பண்ணுறீங்க. அதனால் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா, எதிரிகள் அதிகரிக்கக்கூடிய காலம். அந்த எதிரிகள் என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு எதிர்மறையான செய்வினைகளை, நீங்கள் ஏதோ அவங்கள அழிக்கிறதுக்கு நினச்சி, நீங்கள் ஒன்றுமே பண்ணலை, ஆனால் நீங்கள் அவங்கள ஏதோ பண்ணுறீங்கன்னு நினச்சிக்கிட்டு உங்களுக்கு அவங்க பலவிதமான கெடுதல்களை செய்துட்டு போயிடுவாங்க. அப்போ எதிரிகளால் தொந்தரவு, அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க, பக்கத்தில் பழகக்கூடியவங்க, எழுத வீட்டில் இருக்கக்கூடியவங்க, இடத்துக்காரங்க, பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, காம்படிட்டராக இருக்கக்கூடியவங்க, அல்லது ஏஜெண்ட்டாக இருக்கக்கூடியவங்க, உங்கள் கீழே வேலை செய்கிறவங்களை ஏமாற்றுவான், பொய் சொல்லுவான், திருடுவான். அப்போ இந்த 1 வருட காலம் குரு 8ல் மறைந்ததால் நன்மையான விஷயங்கள், நேர்மை மறைந்துவிடும், தர்மங்கள் மறைந்துவிடும். திரும்பவும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், நாம் பார்க்கக்கூடிய பதிவு 1 வருடத்திற்கானது. அப்போ இது எப்படி இருக்குங்க, தர்மங்கள் தலைகீழாக சாயக்கூடும் துலாம் ராசி அன்பர்களே. அப்போ எல்லா இடத்திலும் நீங்கள் ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும்.
அது சிறிய தொழிலாக இருந்தாலும் சரிதான், பெரிய தொழிலாக இருந்தாலும் சரிதான், வருமானமாக இருந்தாலும், பிஸ்னஸாக இருந்தாலும், சுய தொழில் செய்பவராக இருந்தாலும், மெயினாக குடும்பத்தில் உடன் பிறந்தவங்கள்ட்ட, அப்பா அம்மா பெற்றோர்களிடத்திலே, பிள்ளைகளிடத்திலே, கணவன் மனைவிகளிடத்திலே, அதே போல் அரசியல் தலைவர்களாக இருப்பீர்களே ஆனால் அரசியலில் எல்லா இடத்திலும் எச்சரிக்கை தேவை. துலாம் ராசி அன்பர்களே, 6 மாதம் சிறப்பாக இருக்கும், 6 மாதம் டவுனாக இருக்கும். மெயினாக ஃப்ளக்சுவேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். வரவு செலவுகளில் நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். அதுதான் சொல்லணும், மனசுக்கு தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும். ஆனால் ஒன்று மட்டும் உண்மை துலாம் ராசி என்பர்களே, எதிரிகள் வளர்ச்சி அடைவார்கள், எதிரிகள் அதிகரிப்பார்கள், எதிரிகளால் தொந்தரவுகள் அதிகரிக்கும். எச்சரிக்கை தேவைங்க. ஒரு வருஷம் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நாளைக்கு காலை எனக்கு ஃபோன் பண்ணணும்னு அர்ஜென்ட்டு கிடையாது. எச்சரிக்கை தேவை. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ இந்த அடுத்த ஒரு வருஷத்தில் இது எனக்கு நடக்குமா சாமி, இதை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையா, மற்ற விஷயங்கள்லாம் சொன்னீங்க, உங்களெலாம் புரிஞ்சுக்கிட்டேன், பட் என்னை பற்றி சொல்லவே இல்லையே, நான் இது மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கேனே. உங்களிடம் கேள்விகள் இருக்குமே ஆனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு கேள்விகளை கேளுங்கள், சந்தேகங்களை கேளுங்கள். பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நான் பதில் சொல்கிறேன் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெயவராய். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். அன்பு பக்தர்களே, மாபெரும் குரு பெயர்ச்சி பரிகார ஹோமம் குரு பெயர்ச்சி விழா. குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு 1/5/2024 மாலை 5 மணி அளவிலே மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். இந்த மாபெரும் குரு பெயர்ச்சியை முன்னிட்டு மாபெரும் குரு பெயர்ச்சி பரிகார யாக வேள்வி 12 ராசி அன்பர்களுக்காகவும் நேரம் மாலை 4 மணி முதல் 8 மணி வரை. இடம் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம், சென்னை மேற்கு தாம்பரம். இந்த குரு பெயர்ச்சி மகாயாகத்தில் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் மகா சங்கல்பத்தில் பங்கு பெற தங்கள் பெயரை பதிவு செய்ய உடனே தொடர்பு கொள்ளவும். இந்த குரு பெயர்ச்சி மகாயாகத்தில் பலன் பெறும் ராசிகள் கன்னி, விருச்சகம், மகரம். கட்டாயம் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், மீனம். உலகம் முழுவதும் நீங்கள் எந்த இடத்தில் வசிப்பவர் ஆயினும் உங்களுக்காக விசேஷமாக 10,008 முறை மந்திர ஜபமும் 1008 முறை யாக வேள்வி ஆகூர்த்தியாகவும் மிகவும் பக்தி ஸ்ரத்தையோடு உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் ஸ்ரீ வாராகி பீடம் சார்பாக இந்த குரு பெயர்ச்சி மகாயாகம் நடைபெறுகிறது. உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் விலகுவதற்கும் வாழ்க்கையில் அடுத்த ஒரு வருடம் உங்களுக்கு சூப்பராக அமைந்திடவும் கட்டாயம் இந்த குரு பெயர்ச்சி யாகத்தில் கலந்து கொள்ளுங்கள். தொலைபேசி எண் 9710785025 7904373 216.